திரு ஷியாம், உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். சோனியா காந்தி அவர்களுடைய இந்த விமர்சனம் என்பது அரசியல் ரீதியாக இருக்கிறதா அல்லது ஆக்கப்பூர்வமானதாக இருக்கிறதா தங்கள் பார்வை? கலைஞர் நூற்றாண்டு விழா நிறைவு மலர் எனக்கு மதியம் கிடைத்தது. மேலிருந்த வாரியாக புரட்டும் போது இன்றைய உங்கள் கேள்விக்கான விடை அதுல மறைபொருளா இருக்கு. தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வது என்பது எப்படி வெளிப்படும்? இது கலைஞர் கூறுகிற விஷயம். ஒன்று எண்ணம் மூலமாக வெளிப்பட வேண்டும். இரண்டாவது சொல் மூலமாக வெளிப்பட வேண்டும். மூணாவது செயல். இந்த மூன்றும் மூலமாக வெளிப்பட்டால்தான் ஒரு மனிதன் தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டதாக அர்த்தம். இது நம்ம எல்லாருக்குமே இது பொருந்தும், பிரதமர் உட்பட. அப்போ பிரதமருக்கான தோல்வி என்றால் என்ன, அதை நம்ம டிஃபைன் பண்ணணும். அவர் டார்கெட் 400, 240, ஆக 160 தோல்வி, அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். மோடி 3.0 சொல்லப்பட்டாலும் அது மோடி 2.9 இல்லைன்னா 2.5 தான், 3.0 இல்லை. அப்படி என்றால் அவர் ஆரம்பத்தில், அதாவது முதல்ல பாராளுமன்ற புதிய கட்டடத்துக்கு வெளியே நின்று பேசினார்னா கருத்துரிமை அடிப்படையில இனிமேல் நாங்கள் வழி நடத்துவோம். அவரோட டோன் இதுதான். சரி, நான் கூட ரொம்ப மாறிட்டாரு, பெரிய அளவுக்கான ஒரு பாராளுமன்ற ஜனநாயகம் உயிர் துடிப்போட இருக்கும் 18வது லோக்சபாலன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா சபாநாயகர் தேர்தலையே தெரிஞ்சு போச்சு. சபாநாயகர் சீட்ல உட்கார்ந்த உடனே அவர் தீர்மானம் சொல்றாரு. எந்த தீர்மானமா இருந்தாலும் அவையில யாரோ ஒருவரோ, அவை முன்னவரோ இல்ல பிரதமரோ அவர்கள் முன்மொழிவார்கள், மற்றவங்க வழிமொழிவார்கள். ரொம்ப விசித்திரமாக சபாநாயகரே அவசர நிலையை கண்டித்து அதுக்கான ஒரு இரங்கல் தெரிவித்து தீர்மானத்தை அவர் முன்மொழிந்தார். சபைக்கு பொதுவாக இருக்க வேண்டியவர். அப்ப அவரு தேர்வாக போனார்னு தெரிஞ்சு அவரே தீர்மானத்தை எழுதிட்டு வந்தாரா என்கிற சந்தேகம் ஆரம்பத்திலேயே எழுந்தது. இத்தனைக்கு எமர்ஜென்சி காலகட்ட தவறுகளுக்கு வருத்தம் தெரிவித்து 1979 இங்க சென்னையில இந்திரா காந்தி அம்மா பேசிட்டாங்க. அந்த கூட்டங்களை எல்லாம் அட்டன் பண்ண நானும் ஒருவர். மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கு பிறகு மக்களை வாய்ப்பு தந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க 1980 தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், 84 மறைந்து விட்டார்கள். இத்தனை வருடம் கழித்து 10 வருஷம் பிஜேபி ஆட்சிக்கு பிறகு எமர்ஜென்சியில உயிர் நீத்தவர்களுக்காக இரங்கல் தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் சபாநாயகருக்கு எப்படி வந்தது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. தொடர்ந்து நீங்கள் மைக் அணைப்பிலிருந்து மணிப்பூர் கலவரம் வரைக்கும் பழைய நரேந்திர மோடி தான் என்பது தெளிவாகவே தெரிகிறது. எனக்கு தெரிந்து அரசியல்ல பழைய கற்பர்கள் திருந்துவதில்லை. ஆனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. இந்த முறை பெரும்பான்மை இல்லை. 282, 303 இருந்த பாஜக இன்றைக்கு 240 குறைந்து இருக்கிற சூழலில் கூட்டணி கட்சிகளுடைய தயவோடு தான் ஆட்சியை தொடர வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிற பொழுது அந்த கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்வதில் மற்ற போக்குகளில் சபாநாயகருக்கே பேசினாங்கல்ல, ஒரு எதிர்கட்சியோடு பேசுவதற்கு முன் வந்தாங்கல்ல, அதெல்லாம் ஒரு மாற்றமா இல்லையா? கான்ஸ்டிடியூஷன்ல சபாநாயகர் பதவி, துணை சபாநாயகர் பதவி ரெண்டையும் அடுத்தடுத்தான் சொல்லியிருப்பாங்க. ரெண்டு ஒன்னோட ஒண்ணு இணைந்து போகக்கூடிய விஷயம். போன 5 வருஷத்துல துணை சபாநாயகர் கிடையாதுன்னு நமக்கே தெரியும். 2014 தம்பித்துறைக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இப்ப இந்த முறை எதிர்கட்சிகள் வலிமையோடு இருக்கும்போது அவங்க துணை சபாநாயகர் கேட்டதுல தவறே கிடையாது. கருத்தொற்றுமை என்று ஒரு நம்ம காட்டணும். அதாவது மீண்டும் நான் சொல்கிறேன், அவர்கள் கூறியபடி எண்ணம், சொல், செயல் மூணுலையும் நம்ம தோல்விக்கான பாடம் நமக்கு தெரிய வரணும் இல்லையா, மக்களுக்கு தெரிவிக்கணும். ஆனா அவங்க அதுக்கு தயாரா இல்லை. துணை சபாநாயகர் பதவி இந்த முறையும் நடப்பாங்கிறதுல எனக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில சந்தேகம் இருக்கு. அப்போ இயல்பாக நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வருவதில்லை, பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லை, எதுலையும் அவர் அதாவது அவரோட எந்த கருத்துமே நமக்கு இது வரைக்கும் தெரியாது. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் தெய்வ பிறவிகள்லாம் எதுக்குங்க கருத்து சொல்லணும்? அது தெய்வத்தோட கட்டளை. கருத்து சொல்ல வேண்டியது தெய்வ பிறவிக்கு கட்டாயம் கிடையாது அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு தான் நான் முதல்ல இருந்தே புரிஞ்சுக்கிட்டே வரேன். இப்ப இந்த முறை மாறும் நான் எதிர்பார்த்தேன், மாறல என்பது தெளிவாகவே தெரிகிறது. அப்போ வெற்றிக்கான பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? தோல்விக்கான பாடம் சரி, வெற்றிக்கான பாடம் அது காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். காரணம், அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அபிஷியலான எதிர்க்கட்சி தலைவர் பதவி, அதுபோக பிற கட்சிகளை அரவணைத்து செல்கிற நிலைமை. இதுல அவங்க பாடம் கற்றுக்கொண்டாருன்னா மோடி அவர்களின் பிற தவறுகளிலிருந்து நாட்டை காப்பாற்றலாம். இப்போ நீங்க சொல்றீங்க கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்வாருன்னு. அப்படாதல் கூட்டணி கட்சியில் ஒன்று. அது உத்தரப்பிரதேசத்துல ஓரளவுக்கு ஓட்டு வங்கி உள்ள ஒரு கட்சி. அந்த கட்சியோட தலைவர், அவர் எம்பி, மத்திய மந்திரி. அவர் உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் கடிதம் எழுதுறாரு, நீங்க
ஓபிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி காலி இடங்களை நிரப்பவே மறுக்கிறீங்க, அரசு இடங்களை நிரப்ப மறுக்கிறீங்க. நேற்றுக்கு தான் இருக்காரு அந்த அபிஷியல் லெட்டர் கிட்டல. ஏன் மறுக்கிறீங்கன்னா இது வந்து போதுமான தகுதி இல்லை, தகுதி இல்லை, எனவே அந்த மீண்டும் அது வேக்கண்டாவே தொடருதுன்னு சொல்லிட்டு வரீங்க. அப்போ வந்து எப்போ வந்து நீங்க ஓபிசி, பிசி, எஸ்சி, எஸ்டிக்கெல்லாம் வேலை தர போறீங்க, கவர்மெண்ட் வேலை, காலியா இருக்கிற வேலையை என்று கூட்டணி கட்சியின் எம்பி, மத்திய மந்திரி, அவர் வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அரசியல்வாதி, அவங்க கடிதம் எழுதுறாங்க. அப்ப உத்தரப்பிரதேசத்துல எதனால் தோல்வி ஏற்பட்டதுன்னு இப்ப நமக்கு இன்னும் தெளிவா புரியுது. ஏன் வந்து பாரதிய ஜனதா எதிர்பார்த்த இடங்களை பெறவில்லைன்னு நமக்கு தெளிவா தெரியுது. அப்ப இந்த தோல்வியிலிருந்து எங்க பாடம் கற்று இருக்காங்க? திரிஷாம் சார், அடிப்படையில் பாராளுமன்ற ஜனநாயகத்துல ஒரு பாராளுமன்ற கட்சி கூடி தன்னோட பாராளுமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுக்கும். சட்டமன்றத்துக்கு அதுதான் பொருத்தம். திமுக வந்து 96 சீட்டுகளோட மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கும்போது அந்த குழு கூடி கலைஞரை வந்து தேர்ந்தெடுத்தது. கலைஞர் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த ரெக்வெஸ்ட்டை வந்து கவர்னர்கிட்ட வச்சாரு. இதுதான் வந்து நடைமுறை. அப்போ பார்லிமெண்டரி குழு பிஜேபியில எங்க கூடுச்சு? முதல்ல இருந்தே இல்லைங்களே. என்டிஏ கூடுச்சு. என்டிஏ கூடும்போது அதுல வந்து மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்ப என்டிஏ எல்லாருமா குழுவா போய் பிரசிடென்ட்டை பார்த்தாங்க. அதனாலதான் மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ற அந்த கெடுவே இதுல விதிக்கப்படல. அப்போ என்டிஏ ஆட்சி நடப்பதாக பொருள் கொள்றோம். என்டிஏவுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய உரிமை நம்ம தேர்தல் சட்டப்படி இருக்கா? என்டிஏங்கிற லீகல் டெஃபினிஷன் எங்க இருக்கு? எந்த கூட்டணிக்கும்? தேர்தல் ஆணைய விதிகள் அல்லது நம்மளோட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இதுபடி ஒரு கட்சி தான் ஆட்சி அமைக்க முடியும். கட்சிக்குத்தான் அங்கீகாரம் இருக்கு, குழுவுக்கு அங்கீகாரமே கிடையாது, எப்போதுமே கிடையாது. நீங்க எந்த சட்டத்தை வேணாலும் எடுங்க. அப்போ என்டிஏ ஆட்சின்னா என்டிஏ ஆட்சி நிச்சயமாக மைனாரிட்டி ஆட்சி இல்ல. அப்ப என்டிஏ ஆட்சி தான் நடக்குதுன்னு பிஜேபி இது வரைக்கும் சொல்லியிருக்கானா? இல்ல. பிஜேபி தனிக்கட்சியா ஆட்சி பண்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டே வராங்க. இல்ல கூட்டணி அரசு தான் சொல்றாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தான் சொல்றாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுன்னா இந்திய நாட்டின் அரசியல் அமைப்பின்படி அல்லது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி எந்த இடத்துல அது இருக்கு? இந்த பாயிண்ட்டுக்கு இது வரைக்கும் நமக்கு கிளாரிபிகேஷனே கிடைக்கல. கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்துல என்டிஏ பதிவு பெற்ற அமைப்பாக எப்படி இருக்க முடியும்? வாய்ப்பே கிடையாதுங்களே. ஏன்னா என்டிஏங்கிறது ஒரு தேர்தலுக்கு முன்னால் செய்து கொள்கிற ஒரு ஏற்பாடு. இப்ப திமுக கூட்டணி அரசு வந்து இங்க ஆட்சியில இருக்கா? திமுக ஆட்சியில இருக்கா? அண்ணா காலத்திலே இந்த பிரச்சனை வந்துச்சுங்க 67லயே. அப்போ வந்து திமுக வந்து தனிப்பெருங்கட்சியா மெஜாரிட்டியா வந்துருச்சு 130+. ராஜாஜி அவர்கள் வந்து எனக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கும்போது அண்ணா மறுத்துட்டாரு. மக்கள் வந்து எங்களை வந்து தனிக்கட்சியாக தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க அழைத்திருக்கிறார்கள். இப்ப ராஜாஜி வந்து சபாநாயகர் பதவி, இப்ப துணை சபாநாயகர் பதவி மாதிரி அப்ப சபாநாயகர் பதவி. சபாநாயகர் பதவி வந்து இப்ப ஆதித்தனார் ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதோட வந்து சோதரா கட்சி அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிடுச்சு. 10 நாளா நம்ம தான் அந்த கூட்டணி நீடிச்சது. எங்களுக்கு அது காலேஜ் செகண்ட் இயர். நான் எதுக்காக சொல்றேன்னா நம்மளோட ஜனநாயக அமைப்பிலேயே ஒரு கட்சி அது மைனாரிட்டியா இருந்தாலும் மெஜாரிட்டியா இருந்தாலும் அந்த கட்சி ஆட்சி அமைக்கலாம். கட்சியின் குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆட்சி அமைப்பதற்கான இன்விடேஷனை உரிய இடத்துல. இந்த இடத்துல மக்களவை சபாநாயகர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் துணை சபாநாயகர் பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு நாங்க சொன்னோம். ஆனா அவங்க கேட்காம இப்போ வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க, நிர்பந்தப்படுத்தக்கூடாது, நாங்கள் வந்து பேசி முடிவுபடுத்துவோம் இவங்க நிர்பந்தப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாஜக சொல்றாங்க, காங்கிரஸ். இதுல வந்து சபாநாயகர் வந்து அப்போ இப்போ இருக்கிற நம்ம டெஃபினிஷன்ஸ் படி என்டிஏ சபாநாயகர் தானே, பிஜேபி சபாநாயகர் கிடையாது இல்லையா? என்டிஏ சபாநாயகர் தானே. என்டிஏ தானே ஆட்சியில் இருக்கிறதாக நம்ம பொருள் கொள்றோம். அப்ப இயல்பாக வந்து துணை சபாநாயகர் பதவி சேர்த்து தானே நீங்க கொண்டு போனது. ஒரு காம்போ மாதிரி தானே. நீங்க அரசியல் சாசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர். அப்ப காம்போ மாதிரி வரும்போது எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறது அப்ப திருப்பி இந்தியா கூட்டணி தானே வரும். அப்ப இந்தியா கூட்டணியில பெரிய கட்சிக்கும் போது காங்கிரஸ் கட்சி தானே கிட்டத்தட்ட நீங்க சொல்ற கணக்குல 101 99 வச்சாலும் அப்ப அவங்களோட அந்த கேட்கிற உரிமை அவர்களுக்கு வந்துருதுல. இதுல ஆரம்பத்துல இருந்து இதுல குழப்பம் இருக்குங்க, சட்ட குழப்பம் இருக்கு. அது யாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க எந்த மரபை வேணாலும் எடுத்து பாருங்க. ஒரு கூட்டணி என்பது ஆட்சி அமைக்கிற அதிகாரபூர்வமான அழைப்பிதழை ஜனாதிபதியிடமிருந்து பெற முடியாது. ஒரு கட்சி தான் பெற முடியும். அப்படி கட்சி சபாநாயகர் தேர்தலில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேரு அவர்கள் பிரதமராக இருந்த போதும் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த போதும் சபாநாயகர் துணை சபாநாயகரை காங்கிரஸே வச்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்க மட்டும் வச்சிருந்தாங்க, நாங்க அடுத்து எங்க கூட்டணிக்கோ எங்க கட்சிக்கோ அதை கொடுக்க போறோம், எங்களை மட்டும் ஏன் குற்றம் சொல்றாங்கிறாங்க. நேரு வந்து 1952 மாலவங்கார் வர்சஸ் விஎஸ் சாந்தாராம்ங்க. 394 சீட்டு வந்து மாலவங்கார். 1967 எனக்கு அது திருப்பி காலேஜ் செகண்ட் இயர் சஞ்சீவ் ரெட்டி வர்சஸ் தென்னட்டி விஸ்வநாதன்.
வாஜ்பாய் தான் தென்னட்டி விஸ்வநாதனை ப்ரொபோஸ் பண்றாரு. 278க்கு 209ங்கிற ஓட்டு. அதுக்கு பிறகு எமர்ஜென்சி காலகட்டத்தில் வந்து அவர் தில்லான் வந்து மினிஸ்டர் ஆயிட்டாரு. அதனால புதிய சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் போது அன்றைய பாரதிய ஜனசங்கம் ஒரு வேட்பாளரை நிறுத்துறாங்க. அவங்களுக்கு 50 என்னமோ தான் கிடைச்சது, வேட்பாளர் நிறுத்துறாங்க. இந்த எந்த இடத்துலையுமே வந்துங்க அது எதிர்க்கட்சி வரிசை என்பதே இல்லாம போயிருச்சு. அந்த 10% இருக்கு இல்லைங்களா, இந்த 10% நம்ம அரசியல் சாசனத்துல இல்ல. ஆனா அதை ஏதோ ஒரு மரபாக வைத்திருக்கிறாங்க. மினிமம் 10% இருந்தா தான் எதிர்க்கட்சிங்கிற அந்த அந்தஸ்து கிடைக்கும்னு சொல்லி குரூப்ன்றாங்க. குரூப்புங்கிறது நம்மளோட அரசியல் சாசனத்திலே அந்த வார்த்தை இல்லை, நம்மளோட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திலே அந்த வார்த்தை இல்லை. அப்போ இயல்பான எதிர்பார்ப்பு இதுதான் அது என்றால் அதுதான் இது இல்லையா. என்டிஏ தான் ஆட்சி என்றால் கண்டிப்பாக வந்து எதிர்க்கட்சி வரிசை இந்தியா. இல்ல பிஜேபி தான் ஆட்சி என்றால் எதிர்க்கட்சி வரிசை நிறைய கட்சிகள் இருக்கு, அவங்களோட கூட்டணி கட்சியே கூட இருக்கு. இப்ப இந்த இடத்த கிளாரிஃபை பண்ணாம எப்படி அடுத்த கட்டம் இவங்க போவாங்கிறதா என்னோட சந்தேகம். அந்த ஆரம்பமே சரியில்லைன்னு சொன்னேன்ல, அதற்கான விளக்கத்தையும் திரு ஷாம் சரியா சொல்லியிருக்காங்க. நீங்க இல்லை, அவர் சொன்ன மாதிரி இந்த என்டிஏ அப்படிங்கிறச்ச என்டிஏன்னு அரசு சொல்ல முடியாது அப்படின்னா 2004 2009 நம்ம யூபிஏ அரசாங்கம் தான் சொன்னோம் இல்லையா. ஏன்னா 2004 பார்த்தீங்கன்னா 200க்கு கம்மியாக தான் காங்கிரஸ், 2000 யூபிஏ 2ல் 202 சீட்டோ என்னமோ தான். ஆனால் நம்ம சொன்னது யூபிஏ அரசாங்கம் 1 யூபிஏ அரசாங்கம் 2 அப்படி தான் சொன்னோம். அதனால் இன்னைக்கு என்டிஏ அரசாங்கம் சொல்கிறோம். இதில் எனக்கு தவறு இருக்கா மாதிரி தெரியலை. மேபி வெவ்வேறு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சேர்ந்து ஒரு குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். காங்கிரஸ் கட்சி 2004ல் சோனியா காந்தியை தேர்ந்தெடுக்கணும்னு வலியுறுத்தப்பட்ட போது சோனியா காந்தி அதுல இருந்து விலகினார். காரணம் வந்து சுஷ்மா ஸ்வராஜ் இவங்களா கொடுத்த அழுத்தம். அப்புறம் காங்கிரஸ் கட்சியோட பார்லிமெண்டரி குழு கூடித்தான் டாக்டர் மன்மோகன் சிங்கை தேர்ந்தெடுத்தது. 2 வரலாற்று சான்று இருக்கு அதுக்கு. ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் புக்கு ரிட்டன் பை வந்து மன்மோகன் சிங்கோட ஸ்போக்ஸ் பர்சன், பிரஸ் அட்வைசர். இன்னொன்று அது இப்போ படமா வந்து ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர்னு ஏதோ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நான் பார்த்தேன். எல்லா சீக்வன்ஸையும் சேர்த்து 2009 அப்படித்தான் ஒரு கட்சியோட குழு கூடி அது தலைவரை தேர்ந்தெடுத்து அதுக்கு பிறகு அவங்களுக்கு யூபிஏவோ இல்ல என்டிஏவோ ஆதரவு அளிக்கிறதுல அதுல ஆட்சேபனையே கிடையாது. எந்த இடத்துல வந்து பிஜேபி குழு கூடி வந்து திரு நரேந்திர மோடி அவர்களை பாஜக நாடாளுமன்ற குழு தலைவராக அவர் வரல, என்டிஏ குழு தலைவராக வந்திருக்காருன்னு ஒண்ணு சொல்றாங்க.